ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். மோதலும் காதலும் நம்ம விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்க ஒரு சீரியல். இந்த சீரியலில் அப்கமிங் நிறைய ட்விஸ்டெல்லாம் காத்துட்ருக்கு. எஸ், அதில் ஒரு ட்விஸ்ட் இன்னைக்கு வந்து உடஞ்சது உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். கைலாஷ், அதாவது நந்தினி அண்ணியோட ஹஸ்பண்ட், ஒரு பக்கவான பொறுக்கி அப்படிங்கிறத வந்து வெளிச்சம் போட்டு காட்டணும் அப்படின்னு சொல்லி விக்ரம், வேதா 2 பேருமே முயற்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அதில் வந்து எந்த ஒரு ஆதாரத்தையும் கண்டுபிடிக்க முடியல. ஜட்ஜு வந்து வீட்டில் வந்து பேசிட்டு போனதுக்கப்புறம் விக்ரம்கிட்ட நல்ல ஒரு மாற்றம், ஏதாவது ஒரு ஆதாரம் கிடைக்காதா அப்படின்னு தேடிட்டு இருந்தார். கரெக்டாக ஆஃபீஸில் வேலை பார்க்குற பொண்ணு வந்து கைலாஷை பற்றி சொல்லவும் 2 பேரும் ரூமில் பேசிகிட்டு இருக்கிறத அவர் காதாலேயே அவர் வந்து கேட்டுட்டு வீடியோவும் எடுத்துட்டார். இன்னொரு பக்கம் வேதா, அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்த ஒரு லேடி, அதாவது வீட்டில் குழந்தைய பார்த்துக்கிற ஒரு லேடி வந்து தன்னோட குழந்தைன்னு சொல்லி ஏமாத்தின வந்த விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க வேதா. வீடு பார்க்க போகிற இடத்துல அந்த இடத்துல அவங்களையுமே கூட்டிகிட்டு வந்து நிரூபிச்சிடுறாங்க. விக்ரம், வேதா 2 பேருமே அவங்கவுங்க பார்ட்டை வந்து சிறப்பாக செஞ்சுருந்தாங்க. எல்லாருக்குமே உண்மை தெரிஞ்சிருச்சு. கைலாஷை அடிக்கவும் செஞ்சுட்டாங்க. இந்த விஷயம் வந்து நந்தினி அன்னைக்கு தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லி மறைக்க முயற்சி பண்ணுறாங்க. கரெக்டாக நந்தினியுமே வந்து கேட்டுடுறாங்க. போலீஸில் பிடிச்சி கொடு அப்படின்னு சொல்லி கைலாஷ், அந்த லேடி 2 பேரையுமே போலீஸ்லேயும் பிடிச்சி கொடுத்துட்றாங்க. ஆனால் வேதா விக்ரமோட வீட்டுக்கு வரல. வேதாவை மறுபடியும் காவேரி அவங்களோட வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. வேலை முடிஞ்சிருச்சுல்ல, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நந்தினி அண்ணி வருத்தத்தில் ரூமுக்கு போயிட்டாங்க. நந்தினி அண்ணி பேசினதுக்கு எல்லாத்துக்குமே வேதாவோட வீட்டுக்கு, அதாவது காவேரியோட வீட்டுக்கு வந்து அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க. வேதாவை மறுபடியும் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் கிளிப்ஸ் தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக நந்தினி அண்ணி அவங்க ஃபேமிலியே வந்து நின்றுட்டுருக்காங்க மன்னிப்பு கேட்டு. நந்தினி அண்ணியும் மன்னிப்பு கேட்கறதுனால கண்டிப்பாக வேதா வந்து அப்கமிங் விக்ரமோட வீட்டுக்கு போயிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம்.